ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பூலியன் சிம்பிளிஃபிகேஷனை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதுவரையும் 33 பூலியன் ஃபங்க்ஷன்ஸ்கோட சிம்பிளிஃபிகேஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது 34வது பூலியன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டிரெக்டாக உங்களுக்கு பூலியன் ஃபங்க்ஷன் கொடுக்கப்படலை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த டேர்மை வச்சு பூலியன் ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ இது ஒரு SOP. அப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ F ஈக்குவல் டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே சொல்லி காட்டுறேன். இப்போ இது 0னா அப்போ இது வந்து 3 zeros, இது டெசிமல் 0. அப்போ நாங்கள் பைனரியில் 3 zeros. அப்போ 3 zeros அவுட்புட் வந்து 1. அதுதான் ஒரு மின் டேர்மாக இந்த இடத்துல எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மின் டேர்மில் XYZ வரப்போகுது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா X பார் Y பார் Zங்கிற ஒரு டேர்ம். ஸோ அது மாதிரி 2க்கு, அது மாதிரி 4க்கு, அது மாதிரி 6க்கு நீங்கள் எடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கான பூலியன் ஈக்குவேஷன். ஸோ பூலியன் ஃபங்க்ஷன், இந்த பூலியன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு SOP ஃபங்க்ஷன், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் ஒன்று. ஸோ இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் ஒன்று சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுற டெக்னிக் உங்களுக்கு தெரியும். நாங்கள் பேசிக்கலாக இன்வர்ஸ், ஐடெம்பார்ட்டன்ட், டாமினன்ஸ் இந்த மாதிரி லோஸ்கள் எங்களுக்கு அப்ளை பண்ணலாமான்னு பார்ப்போம். அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. ஸோ இப்போ பெஸ்ட் ஆப்ஷன் நாங்கள் காமன் எடுக்கிறது தான். ஸோ இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் லோக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணினீங்களா இருந்தால் இந்த ரெண்டு டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா X பார் Z காமனாக எடுக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் X Z பாரை காமனாக எடுக்கக்கூடிய, அப்போ லேசாக இந்த சிம்பிளிஃபிகேஷனை நாங்கள் செய்யலாம். ஸோ அப்போ இதில் நாங்கள் வந்து X பார் Z பாரை நாங்கள் காமனாக எடுத்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல Y பார் ப்ளஸ் Y மீது. ஸோ இந்த டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா X Z பார் எடுத்த மாதிரி இருந்தால் X Z பார் எடுத்த மாதிரி இருந்தால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா Y பார் ப்ளஸ் Y மீது. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இதுக்கு நாங்கள் இன்வர்ஸ் லோ அப்ளை பண்ணால் இது 1 ஆகிரும், இதுவும் 1 ஆகும். திருப்பி ஐடென்டிட்டி அப்ளை பண்ணோம்னா இது X பார் Z பார் ஆகும், இது X Z பார் ஆகும். ஸோ இப்போ ரெண்டையுமே நான் ஒன்று அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து இன்வர்ஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து ஐடென்டிட்டி பண்ணணுமா இருந்தால் எனக்கு இந்த இடத்துல X பார் Z பார்னு ஒரு டேர்மும் X Z பார்னு ஒரு டேர்ம் வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா Z பார்ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ நாங்கள் திருப்பி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இருந்தால் Z பாரை நாங்கள் காமனாக எடுத்த மாதிரி இருந்தால் இதில் X பார் மீயும் இதில் X மீயும். ஸோ இப்போ இதுலேயும் வந்து பாருங்கள், இன்வர்ஸ் பண்ணினா 1 ஆகும், ஐடென்டி பண்ணினா Z பார் ஆகும். ஸோ இப்போ நாங்கள் இதுலேயும் ரெண்டு லோவையும் நான் உங்களுக்கு லேசாக ஒரே இதில் எழுதுறேன், இன்வர்ஸ் கமா ஐடென்டிட்டி. ஸோ இந்த ரெண்டு லோ அப்ளை பண்ணணும் இருந்தால் இது Z கம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஆன்சராக கிடைக்குது. ஸோ ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் இந்த சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் செப்பரேட்டாக ட்ரை பண்ணுங்க. இந்த அவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு செய்யலுமா இருந்தால் நீங்கள் வேண்டிய சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நோக்கி உங்களுக்கு போக முடியும். அடுத்த பூலியன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 35வது பூலியன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஆஃப் சம் டேர்முக்கான மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பை மூலமாக. ஸோ நாங்கள் இதுண்ட மேக்ஸ் டேர்ம்ஸ்களை எழுதுறதன் மூலமாக இந்த ஈக்குவேஷனை வந்து நாங்கள் ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ இப்போ இந்த 1 டெசிமல் 1ங்கிறது நாங்கள் XYZங்கிற 3 வேரியபிள்களில் 3 பைனரி டிஜிட் எழுதுன மாதிரி இருந்தால் 001ங்கிறது வரும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு தெரியும், நார்மலாக POS எக்ஸ்பிரஷன் ஒன்ல 0 எக்ஸா கன்சிடர் பண்ணப்படும், 1 எக்ஸ்ட்ரா கம்ப்ளிமெண்டடா கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அப்போ இது வந்து X, இது வந்து Y, இது வந்து Z கம்ப்ளிமெண்ட். ஸோ அந்த 3 வேரியபிளும் இந்த ஷேப்பில் வரும். ஸோ அதே மாதிரி 3க்கு 5க்கு 7க்கு நீங்கள் இந்த டேர்ம்ஸ்களை எழுதுனீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனை சிம்பிளாக எடுக்க முடியும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃப் சம் ஈக்குவேஷன் ஒன்று. இந்த ப்ராடக்ட் ஆஃப் சம் ஈக்குவேஷனில் நாங்கள் ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், டாமினன்ஸ், ஐடெம்பார்ட்டன்ட் லோஸ்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லாத பட்சத்தில் நாங்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நேரம் நாங்கள் வந்து இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணலாம், அது ஒரு மெத்தட். அப்படி இல்லாட்டி இதில் குறிப்பிட்ட வேரியபிள்ஸ்களை டிஸ்ட்ரிபியூஷனை நாங்கள் எடுக்க முடியும். ஸோ நாங்கள் மல்டிப்ளை பண்ணணுமா இருந்தால் இது ஒரு பெரிய ஈக்குவேஷனாக மாறிடும். ஸோ பட் நான் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் வேரியபிள்ஸ்களை தான் எடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா X Z பார் இருக்குது, இதுலேயும் X Z பார் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா X பார் Z பார் இருக்குது, இங்கேயும் X பார் Z பார் இருக்குது, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் X ப்ளஸ் Z பாரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணினீங்களா இருந்தால் இதில் Y வரும், டாட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா Yட கம்ப்ளிமெண்ட் வரும்.
ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் ப்ளஸ் இசட் பாரை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணினீங்களா இருந்தால் இதில் y வரும் டாட் இதில் வைட கம்ப்ளிமெண்ட் வரும். ஸோ சிம்பிளான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் டிரெக்டாக இதில் இன்வர்ஸ் அப்ளை பண்ணால் இது 0 ஆகும், இதுவும் 0 ஆகும். ஐடென்டிட்டி அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் இது எக்ஸ் ப்ளஸ் இசட் பார், இது எக்ஸ் பார் ப்ளஸ் இசட் பார் வரும். ஸோ அதை தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். ஒரே நேரத்தில் ரெண்டையுமே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நாங்கள் அதுக்கு இன்வர்ஸ் லோ கமா ஐடென்டிட்டி லோவை நான் அப்ளை பண்ணனா இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் இசட் பார்னு ஒரு டேர்மும் இது வந்து எக்ஸ் பார் ப்ளஸ் இசட் பார்ங்கிற ஒரு டேர்மும் வரும். ஸோ இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கம்ப்ளிமெண்ட் இருக்குது. இங்கே இசட் பார் இருக்கிறனால நாங்கள் இசட் பார் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்த மாதிரி இருந்தால் ஸோ திருப்பி நான் இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் லோ அப்ளை பண்ணணும் இருந்தால் இசட் பாரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இருந்தால் இங்கே எக்ஸ்ட்ரா கம்ப்ளிமெண்ட் வரும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கம்ப்ளிமெண்ட் வந்து இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ் ஐடென்டிட்டி ரெண்டையும் நாங்கள் ஒன்றா அப்ளை பண்ணலாம். இன்வர்ஸ் ஐடென்டிட்டி ரெண்டையும் நான் காட்டுறேன். ஸோ இன்வர்ஸ் ஆகிற நேரம் இது 0வா மாறும், ஐடென்டிட்டி ஆகிற நேரம் இது இசட் கம்ப்ளிமெண்டடாக வரும். ஸோ இது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இசட் கம்ப்ளிமெண்ட்டுங்கிறது தான் இதுண்ட ஆன்சர். ஸோ சிம்பிளான ஒரு விடயம் ஆன்சர் எங்களுக்கு கிடைக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பூலியன் லோஸ்களை வந்து சிம்பிளாக வந்து இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்ய முடியும்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது 35வது பூலியன் ஃபங்க்ஷனுக்கான சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ரைட், அடுத்தது வந்து நாங்கள் 36வது பூலியன் ஃபங்க்ஷனை பார்ப்போம். இந்த பூலியன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சமேஷன் மார்க் கொடுக்கப்பட்டிருக்கிறனால இது ஒரு எஸ்ஓபி ஈக்குவேஷனுங்கிறது குறிப்பிடுது. இதில் இருக்கக்கூடிய மின் டேர்ம்ஸ்களை நாங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தால் இந்த ஈக்குவேஷனை இலகுவாக நாங்கள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த மின் டேர்ம் வந்து அவங்க சொல்கிறாங்க டெசிமல் 3, 5, 6, 7ங்கிற வேல்யூக்கு வந்து மின் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மின் டேர்ம் அவுட்புட் 1ன்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ இந்த 3 நாங்கள் பைனரி 3 பிட்டில் எழுதுன மாதிரி இருந்தால் எனக்கு XYZங்கிற 3 வேரியபிள்ஸ்கள் இருக்குது. 0, 1, 1ங்கிறது வரும். அப்போ எஸ்ஓபியில் 0 இருந்தால் எக்ஸா வரும், 1 இருந்தால் எக்ஸ்ட்ரா கம்ப்ளிமெண்டட்ல வரும். ஸோ இந்த 3 வேரியபிள்கள் இது எக்ஸ், அப்போ 0, அப்போ எக்ஸ்ட்ரா கம்ப்ளிமெண்ட். இது y வந்து 1 இருந்தால் y, இசடும் 1, ஸோ இசட். ஸோ எக்ஸ் பா y இசட் இது ஒரு டேர்ம், இது டேர்ம். ஸோ அதுக்கு 5, 6, 7க்கு நீங்கள் தொடர்ந்து இந்த டேர்ம்ஸ்கள் எழுதுனீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனை இலகுவாக எடுக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ எக்ஸ் பா y இசட் இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எஸ்ஓபி. அப்போ எஸ்ஓபியை நாங்கள் எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோமோ அதே டெக்னிக்ஸை நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பேசிக் லோஸ் எதையுமே அப்ளை பண்ணுறதுக்கு இல்லாட்டி நாங்கள் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட். ஸோ நாங்கள் காமன் வேரியபிள்ஸ்களை இதில் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா XY காமனாக இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு அதை எடுப்போம். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ்களை நான் அப்படியே எழுதுறேன். எக்ஸ் பா y இசட் ப்ளஸ் XY பா இசட் ப்ளஸ் இதில் XYயை நாங்கள் காமனாக எடுத்த மாதிரி இருந்தால் இது இசட் பார், இது இசட்டாக வரும். ஸோ இப்போ இதை நாங்கள் இன்வர்ஸ் பண்ணணும் மாதிரி இருந்தால் 1 ஆகும், ஐடென்டிட்டி பண்ணணும் மாதிரி இருந்தால் XY ஆகும். ஸோ அதை நாங்கள் செய்வோம். ஸோ இப்போ இன்வர்ஸ் கமா ஐடென்டிட்டியை நான் ஒரே ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இது எக்ஸ் பா y இசட் ப்ளஸ் XY பா இசட் ப்ளஸ் XYங்கிறது வருது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் இது ரெண்டுலையும் நாங்கள் பார்த்தோம்னா எக்ஸை நாங்கள் காமனாக எடுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் திருப்பி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் மாதிரி இருந்தால் இது எக்ஸ் பா y இசட் ப்ளஸ் எக்ஸை நாங்கள் காமனாக எடுத்த மாதிரி இருந்தால் y பா இசட் ப்ளஸ் yங்கிற ஒரு டேர்ம் வருது. ஸோ இந்த டேர்மில் நாங்கள் இது வந்து டிஸ்ட்ரிபியூட் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இடங்களை சொல்லி காட்டினதை நான் இதை லேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ y பா இசட் ப்ளஸ் yயை நாங்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னா y பாரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அப்போ y பா ப்ளஸ் yன்னு ஒரு டேர்மும் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா z ப்ளஸ் yன்னு ஒரு டேர்மும் வரும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 1 ஆயிரும். ஸோ இது ஃபைனலாக ஐடென்டி ஆயிடுச்சா இருந்தால் z ப்ளஸ் y தான் இதில் வரக்கூடிய அவுட்புட். ஸோ டிரெக்டாக நான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை காட்ட போகிறேன். ஸோ இப்போ எக்ஸ் பா y z ப்ளஸ் எக்ஸ் இதில் z ப்ளஸ் yங்கிறது ஆன்சராக கிடைக்குது. ஸோ இப்போ z ப்ளஸ் y எங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நாங்கள் இதை திருப்பி மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணினீங்களா இருந்தால் x bar y z plus xz plus xy. ஸோ இப்போ இதில் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த டேர்ம் ரெண்டுலையும் நாங்கள் வந்து காமனாக வந்து இசட்டை நாங்கள் காமனாக எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் இருக்கிறனால எங்களுக்கு சுருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதனால இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதில் நாங்கள் இசட்டை காமனாக எடுத்த மாதிரி இருந்தால் இதில் எக்ஸ் பா y ப்ளஸ் இதில் எக்ஸ் வரும். ஸோ ப்ளஸ் XY. ஸோ இதுலேயும் திருப்பி நாங்கள் இதே ஆப்ஷன் வருது எங்களுக்கு. இதில் எக்ஸ் பா எக்ஸ் பா எக்ஸ்னு ஒரு டேர்மும் y ப்ளஸ் எக்ஸ்னு ஒரு டேர்ம் எடுக்கலாம். எக்ஸ் பா எக்ஸ் வந்து எலிமினேட் ஆகும். இதே ஆப்ஷன் தான் நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல. எக்ஸ் பா y
plus x நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் x ஓட x பார் ஒருக்கா சோ இப்போ x பார் plus x னு ஒரு டேர்ம் அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா y plus x னு ஒரு டேர்ம் இது 1 ஆகிரும் திருப்பி எலிமினேட் ஆயிடுச்சுனா y plus x தான் எங்களுக்கு வரும் சோ அது டைரக்டா நான் இந்த இடத்துல காட்டுறேன் அப்ப நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணனுமா இருந்தா z இதுல வரப்போகுது y plus x so y plus x ங்கற ஒரு டேர்ம் தான் வரப்போகுது plus xy சோ இப்போ இத நாங்க மல்டிப்ளை பண்ணனுமா இருந்தா இது yz சோ இத நான் இங்க எழுதுறேன் சோ திருப்பி அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் லோ தான் நாங்க அப்ளை பண்றோம் அப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணனுமா இருந்தா சோ yz plus xz plus xy so இதுதான் இதோட மினிமம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் so இது ஒரு நல்ல சிம்பிளிஃபிகேஷன் ஒன்னு இது நீங்க இதுக்கு மேல இத நீங்க ட்ரை பண்ண இல்லாத இதுக்கு மேல உங்களுக்கு காமன் எடுக்கிறதுக்கோ வேற எந்த ஆப்ஷனும் இங்க இல்ல so இதுதான் இதோட ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அடுத்து நாங்க வந்து 37வது பூலியன் ஃபங்க்ஷனை பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா xyzங்கற வேரியபிள்ஸ்லோட சமேஷன் டேர்ம்ல ஒரு மேத்தமேட்டிக்கல் நோட்டேஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு so இது சமேஷன்ங்கறனால இது SOP ஈக்குவேஷன் ஒன்னு உருவாக்குறதுக்கான ஒரு மேத்தமேட்டிக்கல் நோட்டேஷன் எங்களுக்கு தெரியும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மின் டேர்ம்ஸ்களை இதுக்கு ஜெனரேட் பண்ணனுமா இருந்தா இந்த SOP ஈக்குவேஷனை எங்களுக்கு எழுத முடியும் நாங்க ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இதுல நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு டேர்மை நான் ஜெனரேட் பண்ணி காட்டுறேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டை நாங்க xyzங்கறனால 3 பிட் பைனரியில் எழுதுவோம் 0 1 0 சோ இந்த டெசிமல் ரெண்டை நாங்க பைனரிக்கு மாத்தோம் 3 பிட்ல 0 1 0 இது x குறிப்பிடுது இது y குறிப்பிடுது இது z குறிப்பிடுது அப்ப x வந்து 0 ஆ இருந்தா x ட கம்ப்ளிமெண்டடா கன்சிடர் பண்ணப்படும் x வந்து 1 ஆ இருந்தா x ஆ கன்சிடர் பண்ணப்படும் சோ இதுல x வந்து 0 ஆ இருக்கு சோ இப்ப x ட கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் y வந்து 1 ஆ இருக்கு சோ இப்ப y 0 வந்து x z வந்து 0 ஆ இருக்கு அப்ப z ட கம்ப்ளிமெண்டட் சோ இதுதான் இந்த ரெண்டுக்கான மின் டேர்ம் சோ இதோட அடுத்து வந்து 4 க்கு 5 க்கு 6 க்கு 7 ன்னு நீங்க மின் டேர்ம்ஸ்க்கு எழுதுனீங்களா இருந்தா இந்த SOP ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு canonical ஃபார்ம்ல எடுக்க முடியும் சோ இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த canonical expression so இப்ப இதுல நாங்க SOP சமன்பாடோன சுருக்குற நேரம் நான் சொன்னேன் பேசிக்கான டேர்ம்ஸ்களை இதுல அப்ளை பண்ணலாமான்ட்டு ஐடென்டிட்டி ஐடெம்பொட்டன்ட் இன்வர்ஸ் டாமினன்ஸ் மாதிரி லோஸ்களை சோ அதுகளை அப்ளை பண்றதுக்கான சான்சஸ் இங்க இல்ல சோ அதனால நாங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போறது வந்து டிஸ்ட்ரிபியூட் லோ சோ இது ஒரு SOP னால காமன் வேரியபிள்ஸ்களை நாங்க எடுக்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுல xy பார் காமனா இருக்கு இது ரெண்டுல இதுல வந்து பாத்தீங்கன்னா xy காமனா இருக்கு சோ இந்த டேர்மை நாங்க அப்படியே எழுதுவோம் அப்ப x பார் y z பார் பிளஸ் இதுல நாங்க xy பார் காமன் எடுத்த மறந்தா இதுல z மார் மீது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா z மீது சோ பிளஸ் இதுல நாங்க xy நாங்க காமன் எடுத்த மறந்தா இதுலயும் z பார் வருது சோ உங்களுக்கு z பார் நேரமே தெரியும் இது சிம்பிளா இன்வர்ஸ்ல எங்களுக்கு இத எலிமினேட் பண்ணலாம் அப்படினு சோ இப்ப இதுக்கு இப்ப நான் ரெண்டு லாஸ்களை அப்ளை பண்ண போறேன் இன்வர்ஸ் அப்ளை பண்ணா இது 1 ஆகும் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணா x பார் y வரும் அதே மாதிரி தான் இதுவும் சோ இப்ப நாங்க இன்வர்ஸ் லோவையும் ஐடென்டிட்டி லோவையும் ரெண்டா ஒண்ணா அப்ளை பண்றோம் அப்ளை பண்ண மறந்தா இது அப்படியே வரும் x பார் z பார் பிளஸ் இது xy பார் ஆயிரும் சோ ஏனா இது ஒரே வரியில நான் செய்யறனால இது 1 ஆகும் அது இதால மல்டிப்ளை ஆகனா xy பார் வரும் சோ நீங்க இதே மெத்தட்ல இத செய்யுங்க சோ பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா xyங்கிறது வரும் சோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இதுல பாத்தீங்களா இருந்தா இதுல xy இருக்கு இது x இருக்கு இதுலயும் x இருக்கு சோ சிம்பிளா நாங்க என்ன செய்ய முடியும்னா இதுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் லோ அப்ளை பண்ணனுமா இருந்தா இது x பார் y z பார் plus x நாங்க காமனா எடுத்துட்ட மறந்தா y பார் plus y அப்ப இதுலயே நீங்க வந்து பாருங்க இன்வர்ஸையும் ஐடென்டிட்டியும் ஒண்ணா அப்ளை பண்ணுனீங்களா இருந்தா x உங்களுக்கு எடுக்கலாம் சோ அப்ப நான் வந்து இதுக்கு இன்வர்ஸ் லோ அப்ளை பண்றேன் சோ கமா அடுத்தது ஐடென்டிட்டி சோ இது எப்படி உங்களுக்கு தெரியும் இன்வர்ஸ் வந்து y பார் y 1 எடுக்கும் சோ அப்ப 1 ஓட இத நாங்க x.1 நாங்க ஐடென்டிட்டி பண்ணனுமா இருந்தா எங்களுக்கு x எடுக்கலாம் சோ அப்ப இத அப்ளை பண்ணா எங்களுக்கு கிடைக்கிறது வந்து x பார் y z பார் plus xங்கிறது சோ இது ஃபைனலான ஆன்சரை நாங்க கன்சிடர் பண்ண இயலாத ரீசன் இந்த இடத்துல x இருக்கு இந்த இடத்துல x ட கம்ப்ளிமெண்டட் இருக்குனா இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்றதுக்கான சான்ஸ் இருக்குனால நாங்க அப்ளை பண்ணனா எங்களுக்கு இது என்ன சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் இதோட நிப்பாட்டினீங்கன்னா ஓரளவுக்கு சரி பட் மொத்த சிம்பிளிஃபிகேஷன் அதாவது மினிமம் சிம்பிளிஃபிகேஷனுக்கு இது என்ன உள்ளடங்கப்படல சோ இப்ப நாங்க இதுக்கு திருப்பி டிஸ்ட்ரிபியூட் லோ அப்ளை பண்ணுவோம் சோ இப்ப x ஓட z ஒருக்கா z பார் ஒருக்கா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது சோ இப்ப x plus z பார் அதே மாதிரி x ஓட y டிஸ்ட்ரிபியூட் ஆகுது x plus y
அடுத்தது எக்ஸோட எக்ஸ் பார் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணணுமா இருந்தால் இது 1 ஆகி இது எலிமினேட் பண்ணிடலாம் எங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் இன்வர்ஸையும் ஐடென்டிட்டியையும் இதுக்கு அப்ளை பண்ணுற நேரம் எங்களுக்கு எக்ஸ் பிளஸ் இசட் பார்னு ஒரு டேர்மும் எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிற இந்த டேர்மும் மட்டும்தான் வருது. ஸோ இது எலிமினேட் ஆகிருது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரெண்டு பக்கமுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு. ஸோ இதை நாங்கள் மேலதிகமாக இன்னொரு கடுக்கிறேன்னா இது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா இருந்தால் எக்ஸ் பிளஸ் ஒய் இசட் பாருங்கிறது இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைனல் ஆன்சர். ஸோ இதையும் நாங்கள் ஓரளவுக்கு சரியான ஒரு ஆன்சர் எடுக்கலாம். பட் இதில் இதையும் கம்பேர் பண்ணுற நேரம் இதில் ஒரு வேரியபிள் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் மினிமம் சிம்பிளிஃபிகேஷனாக நாங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுதான் 37வது பூலியன் ஃபங்க்ஷனுக்கான சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது 38வது பூலியன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை நோட்டேஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கனால இங்கே மேக்ஸ் டேர்ம்ஸ்கள் குறிப்பிடப்படுது. ஸோ இப்போ இது வந்து ஒரு POS எக்ஸ்பிரஷனுக்கான சமன்பாடு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த POSஐயும் நான் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி காட்டுறேன். இங்கே 0 இருக்கு XYZங்கிறனால இது 3 பிட்ல இந்த 0 நாங்கள் எழுதுவோம் பைனரியா 000. ஸோ அப்போ இதில் POSல X வந்து 0 இருந்தால் எக்ஸா கன்சிடர் பண்ணப்படும், X வந்து 1 இருந்தால் எக்ஸ்ட்ரா கம்ப்ளிமெண்டடாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இப்போ இதில் X வந்து 0 இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா X பிளஸ், ஏன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் டேர்மில் ப்ளஸ் தான் வரும், Y வந்து 0 இருக்கு அப்போ ப்ளஸ் Y, அதே மாதிரி இசடும் வந்து 0 இருக்கு அப்போ பிளஸ் இசட். ஸோ இதுதான் இந்த 0க்கான மேக்ஸ் டேர்ம். ஸோ இந்த மாதிரி இந்த 1க்கும் 3க்கும் மேக்ஸ் டேர்ம்ஸ்களை கண்டிங்களா இருந்தால் நீங்கள் அதுகளை கம்பைன் பண்ணினீங்களா இருந்தால் கெனானிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் சம் ஈக்குவேஷன் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் இது. ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன்லையும் நாங்கள் வந்து இந்த POS எக்ஸ்பிரஷன்ஸ்கள் கொடுக்குற நேரம் நாங்கள் அதுலேயும் பேசிக் தியரம்ஸ்கள் அப்ளை பண்ணலாமான்னு பார்ப்போம். ஐடென்டிட்டி, ஐடெம்பொட்டன்ட், டாமினன்ஸ், அந்த மாதிரி லோஸ்கள் அதில் எதுவுமே இங்கே அப்ளை பண்ண இயலல்ல. ஸோ இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் லோக்கு போகிறது. ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட் லோ நாங்கள் செக் பண்ணணுமா இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் 2 விதமாக அப்ளை பண்ணலாம். இது ஒவ்வொன்றையும் மல்டிப்ளைகேஷன் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இதில் இருக்கக்கூடிய காமன் வேரியபிள்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நாங்கள் எடுக்க முடியும். ஸோ இப்போ நாங்கள் மல்டிப்ளிகேஷன் செய்ய போகிறோம்ல, ஏன்னா இது ஒரு பெரிய ஈக்குவேஷனாக மாறிடும். அப்படியும் செய்யலாம், பட் உங்களுக்கு நிறைய நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஸோ இதை நாங்கள் சிம்பிளாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணுமா இருந்தால் உங்களுக்கு இந்த 2 டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்மில் XYZ டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு. அப்போ XY டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா இருந்தால் ZZ பார் வரும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ரிபியூட் லோவில் X plus YZ ஈக்குவல் டு X plus Yன்னு ஒரு டேர்ம், X plus Z ஒரு டேர்ம் எழுதலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மெத்தடை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இப்படி இருக்கு. அப்போ இந்த எக்ஸை நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்த மாதிரி இருந்தால் அப்போ X plus YZ வருது. இதையும் அந்த இடத்துல X இருக்கிற இடத்துல தான் நாங்கள் X plus Y எடுக்க போகிறோம். அப்போ ரெண்டுலையுமே X plus Y இருக்கிறதுனால நாங்கள் X plus Y டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்த மாதிரி இருந்தால் ப்ளஸ் இதில் வரப்போகிறது Z, இதில் வரப்போகிறது Z பார். ஸோ இது எக்ஸ், இது ஒய், இசட்ங்கிற நோட்டேஷன் வருது எங்களுக்கு. ஸோ அப்போ இதில் நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இதை நாங்கள் அப்படி எழுதுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார் ப்ளஸ் இசட் பார். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசட் பார் வந்து இன்வர்ஸ் லோக்கு அப்ளை ஆகிட்டு அது திருப்பி ஐடென்டிட்டி ஆகிற நேரம் இது எலிமினேட் ஆயிரும். இந்த 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 0 எலிமினேட் ஆயிரும். ஸோ நான் இந்த இடத்துல 2 லோவையும் ஒரே அப்ளை பண்ணுறேன், இன்வர்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ இப்போ இதில் அதை அப்ளை பண்ணினீங்களா இருந்தால் இது எக்ஸ் ப்ளஸ் ஒய், சாரி, இது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற ஒரு டேர்மும் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார் ப்ளஸ் இசட் பாருங்கிற டேர்ம் இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் இப்போ நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதில் எங்களுக்கு எக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு திருப்பி டிஸ்ட்ரிபியூட் லோ அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் எக்ஸை நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல ஒய் வரும், டாட் இதில் எக்ஸ் எடுத்துகிட்ட மாதிரி இருந்தால் ஒய் பார் ப்ளஸ் இசட் வரும். ஸோ ஒய் பார் ப்ளஸ் இசட் பார். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதால் இது மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ திருப்பியும் அப்போ இது வந்து டிஸ்ட்ரிபியூட் தான். ஸோ நாங்கள் திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் ஒய் பாரை மல்டிப்ளை பண்ணால் ஒய்ட ஒய் பார் ப்ளஸ் இது வந்து ஒய் இசட் பார். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் பார் இன்வர்ஸ் ஆகும், அதுக்கு பிறகு ஐடென்டிட்டி ஆகினா இது எலிமினேட் ஆகும். ஸோ இப்போ நான் திருப்பி இதில் இன்வர்ஸ் லோவையும் ஐடென்டிட்டியையும் ஒன்றா அப்ளை பண்ணனா இருந்தால் எனக்கு இதில் இது எலிமினேட் ஆகிடும். ஏன்னா இது 0 ஆகும், 0 ஆகிட்டு இது எலிமினேட் ஆகும். ஸோ அப்போ நாங்கள் இது எக்ஸ் ப்ளஸ் நாங்கள் ஒய் இசட் பாருங்கிற ஆன்சர் எடுக்கலாம். ஸோ இது ஒரு மினிமம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ மேபி உங்களுக்கு இது ஒரு POS டேர்மில் இருக்கிறனால இதை நீங்கள் திருப்பி வேணும்னா POS டேர்முக்கே மாற்றணுமா இருந்தால் நீங்கள் இது எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு ஒரு டேர்மும் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணி எக்ஸ் ப்ளஸ் இசட் பார்னு ஒரு டேர்மும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணுனா, பட் இது வந்து கொஞ்சம் இது வந்து ரொம்ப மினிமல் ஒரு சிம்பிளிஃபிகேஷனா நாங்க இதை வந்து கன்சிடர் பண்ண முடியும். சோ இதுதான் 38வது பூலியன் ஃபங்க்ஷனுக்கான சிம்பிளிஃபிகேஷன்ஸ். சோ அடுத்த வார வீடியோகள்ல இன்னும் சில சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை நாங்க பார்ப்போம். Thank you.